ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபார் லூப்போட பார்ட் 2. ஓகே, ஆல்ரெடி ஃபார் லூப்பில் ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். ஓகே, ஃபார் லூப்னு சொல்லிட்டேன், இட்ஸ் லூப்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஓகே, கண்ட்ரோல் ஃப்ளோவில் இந்த 3 கான்செப்ட் பார்த்துருப்போம். ஃபார் லூப் என்ன பண்ணுது, வைல் லூப் என்ன பண்ணுது, டூ வைல் லூப் என்ன பண்ணுது அப்படின்றது. இப்போ அதோட கண்டினியூவேஷன் ஃபார் இன், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ அதை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சரியான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச் இது 3த்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அரே மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சாகணும். ஓகேவா? அதனால் இந்த டாபிக்ஸை எடுத்துகிட்டு பார்ட் 2 நான் என்ன பண்ணுறேன், இதை எடுக்கிறேன். ஓகே, இப்போ டேரெக்டாக ஃபாரின் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். த ஃபாரின் லூப் இஸ் யூஸ்டு டு ஐட்ரேட் ஓவர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை தான் நம்ம நேம்னு சொல்லுவோம். தென் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்க போகுது. இன் திஸ் எக்ஸாம்பிள் வி கிரியேட் ஆப்ஜெக்ட் கால்டு பர்சன். எப்பயுமே பர்சன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வித் 3 ப்ராப்பர்ட்டி, நேம், ஏஜ், ப்ரொஃபஷன். இன்சைட் த லூப் வி ஆக்சஸ் ஈச் ப்ராப்பர்ட்டி யூசிங் கீ. கீ என்னது? கீ வேல்யூ ஒன்று பாருங்க. எப்படி நம்ம நேம் வேல்யூ பேர்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூ பேர்ஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு கீ இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ using a key, print both the key and the corresponding value. நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கீயும் பிரிண்ட் பண்ண முடியும், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூவும் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, தென் என்ன பண்ணுறான்னு பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட பர்சன். ஓகே, இட்ஸ் அ வேரியபிள். ஸோ கான்ஸ்ட் இஸ் அ வேரியபிள், பர்சன் இஸ் அ நேம் ஆஃப் த வேரியபிள். இது வந்து அதோட வேல்யூ. என்ன வேல்யூ இருக்கு? ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, தென் இது நேம் வேல்யூ, ப்ராப்பர்ட்டி வேல்யூ, கீ வேல்யூ. ஓகே, தென் இப்போ ஒரு ஃபார், இட்ஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட். ஃபாரில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக ஃபார் லூப்னால என்ன இருக்க போகுது? இனிஷியலைசேஷன் ஆஃப் சம்திங். ஓகே, லெட் கீ அப்படின்றது என்னது? நம்ம இனிஷியலைஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் தான். கீன்றது டிஃபால்ட் கீவேர்டு நினச்சிடாதீங்க, அது ஃபார் இன்னு தான்ன்றது கீவேர்டு, ஃபார் இன்னுன்றது தான் கீவேர்டு. இதுதான் மாற்றிடக்கூடாது. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வேரியபிள் நேம், என்ன வேணால் போட்டுக்கோங்க. இதுவும் வேரியபிள் நேம். இங்கே நீங்கள் பர்சன்றதால நீங்கள் பர்சன் போட்டிருக்கீங்க. ஓகே, லெட் கீ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இன், இட்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட். இந்த கீ எதில் இருக்குது? பர்சனில் இருக்குது. அப்போ பர்சன் கண்டிப்பாக ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஃபாரின் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்சன் ஆப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. இப்போ கன்சோல் டாட் லாக் கீ, இதுதான் கீ. நீங்கள் வேணும்னா கீயை பிரிண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கீயை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சன் கீ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஜான், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் ப்ரொஃபஷனல் இஸ் ஈக்குவல் டெவலப்பர். இது 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சார் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கீ ஃபஸ்ட்டு கீ பிரிண்ட் ஆகும். அடுத்தது ப்ளஸ். என்ன பண்ணுறேன், 2 வேல்யூவை சேர்க்குறேன் ப்ளஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு காலன், ஏன்னா செப்பரேட்டடாக இருக்கணும்ல, அதனால காலன் கொடுத்துட்டு தென் அகெயின் ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட பர்சன் கீ அப்படின்னு கொடுக்குறேன். பர்சனில் இருக்கக்கூடிய கீ பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல கீ பிரிண்ட் ஆகிடும் ப்ரோ. அது நான் பர்சன்க்குள்ளே இருக்க கீ ஒன்று பர்சன் டாட் கீன்னு கொடுக்கலாம். புரியுதா? ஆப்ஜெக்ட் ஏன் எடுத்தன்ட்டு பர்சன் டாட் கீன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் என்ன பண்ண போகுது, பர்சன் இதுதான் கீ இல்லையா? புரியுதா? டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கொயர் ப்ராக்கெட் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணல, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் பார்க்கணும்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு வந்துருங்க, 10 நிமிஷம் தான். ஸோ பர்சன் கீ அப்படின்னும் போது அந்த கீ கண்டிப்பாக பிரிண்ட் ஆக போகுது. ப்ரைம் எடிட்டரில் நம்ம செக் பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் திஸ் ஒன். இன்ஸ்பெக்ட் பேஜ், கன்சோல், நேம் ஜான், ஏஜ் 30, ப்ரொஃபஷனல் டெவலப்பர். பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட கீன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், இதை எரேஸ் பண்ணிட்டேன்னா டெஃபினெட்லி இட்ஸ் பிரிண்ட் ஒன்லி த ஜான் 30 டெவலப்பர். ஓகே, இப்படி இல்லையா, இதையும் எரேஸ் பண்ணிவிட்டு வெறும் கீ அப்படின்னு கொடுத்தனா என்ன பிரிண்ட் ஆக போகுது, நேமு, ஏஜ், ப்ரொஃபஷன். காட் இட்ல கீன்னும் போது என்ன பிரிண்ட் ஆகுது, ஸோ நம்மளோட கீ பிரிண்ட் ஆகுது, ஆப்ஜெக்டோட கீ 3 கீயுமே பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னா பர்சன் அரே ஆஃப் கீ அப்படின்னும் போது என்ன பிரிண்ட் ஆகுது,
definitely it's going to print a value, right? ஓகே, உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கரெக்டாக அந்த கீன்ற வேர்டு இருக்க இடத்துல தான் இல்லையா? அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேரியபிள். இந்த இடத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பைக் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பைக்குன்னு ஆக்சஸ் பண்ணலாம், BIKE. ஓகே, நம்ம வேரியபிளுக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட அந்த பைக் பிரிண்ட் ஆக போகுது இல்லையா? நான் ஏன் கீ அப்படின்னு கொடுத்தேன்னா ஆக்சுவலாக அதை என்னன்னு சொல்கிறோம், நம்ம கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? இது கீ, இதுக்கு வேல்யூ. ஏஜ்ன்றது கீ, 30ன்றது வேல்யூ, ப்ரொஃபஷன்ன்றது கீ, டெவலப்ன்றது வேல்யூ. இது மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கிறதால நான் கீன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அர்த்தமுள்ள ஒரு நேம். அதனால் ஓகேவா? ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ்ன்னு சொல்லலாம், நேம் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் நேம்னு கொடுக்கலாம். ஓகேவா? வேல்யூஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு பேரை வைக்கணும். கரெக்டா? அதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னும் போது சிம்பிள். ஒரு ஃபாரின் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஐட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கீஸ் அண்ட் வேல்யூஸை தனித்தனியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒட்டுமொத்த கீஸையும் தனியாகவும் ஒட்டுமொத்த வேல்யூஸையும் தனியாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ ப்ரோ இது தேவைப்படும்? ஓகேவா? ஒன்றுமே இல்லை. 10 பேர் வந்திருக்கீங்க, 10 பேருமே ப்ரெசென்ட். எனக்கு யார் 10 பேர் வந்தால் மட்டும் வரணும். இப்போ கான்ஸ்ட் மதன் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் அப்படி இல்லையா? கான்ஸ்ட் அட்டண்டன்ஸ் ஈக்குவல் டு பிளாக் ஆஃப் கோடில் மதன் காலன் ப்ரெசென்ட், ஆதர்ஷ் காலன் ப்ரெசென்ட், ஷாதிக் காலன் ப்ரெசென்ட், ஹரி காலன் ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் வந்தான்றதை எனக்கு அந்த ப்ரெசென்ட்டை எடுத்துரு, யார் வந்தான்ற அந்த நேமை மட்டும் எனக்கு செக்ரிகேட் பண்ணணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஓகே பர்சனுக்கு பதிலாக ஓகே என்ன பண்ணுறீங்கன்னா ATTENDANCE அட்டெண்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ATTENDANCE அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட யார் வந்தா அப்படின்றது இதான் மதன். ஓகே, MADHAN மதன். இந்த இடத்துக்கிட்ட என்னது PRESENT. இந்த ட்ரூம் கூட போடலாம். ஓகே, எஸ், நம்மளோட விருப்பம் தான். அடுத்தது HARI ஹரி. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட PRESENT ப்ரெசென்ட். அதுக்கப்புறம் SANDY சாண்டி. PRESENT ப்ரெசென்ட். ஓகே, இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துக்கிட்ட என்னோட கீ வேல்யூ மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். மதனை, ஹரிய, சாண்டியை நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க. ப்ரோ ஸ்கொயர் பிரேசஸ் எடுத்துட்டு வெறும் கீ மட்டும் போடணும். இப்போ நான் கீயை போட சொல்ல எனக்கு என்ன ஆகுது? என்னோட கீ வேல்யூ மட்டும் பாருங்க, மதன், ஹரி, சாண்டி வந்திருக்கா? கரெக்டாக வந்திருக்கா? ஸோ தட்ஸ் இட். இப்போ எனக்கு இந்த ப்ரெசென்ட்டை மட்டும் எனக்கு போடணும். ஓகேவா? தனியாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும், அதாவது அதோட வேல்யூஸை ABSENT. இப்போ என்ன பண்ணலாம்? ATTENDANCE அட்டெண்டன்ஸ் அரே ஆஃப் கீ. அவ்வளோதான், சிம்பிள். ப்ரெசன்ட், ஆப்சன்ட், ப்ரெசன்ட் வந்திருக்கா? அதாவது என்னோட ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ அப்படின்னு கொடுக்க சொல்ல அந்த கீயோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த ஃபாரின் லூப் ஈஸி. ஓகே, தென் ஃபார் அப் லூப் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட், லெட் ஃப்ரூட் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் என்னது வேரியபிள். இந்த இடத்துக்கிட்ட ஃபார் ஆஃப்ன்றது தான் அந்த ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு. ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இதோட மீனிங் என்னம்மா? ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரூட்டு. கரெக்டாக சொல்கிறேன்னா? அப்போ ஃப்ரூட்ஸுன்றது
இட்ஸ் அ அரே. அந்த அரேல நிறைய டேட்டா இருக்குது. மேபி ஃப்ரூட்ஸ்னால் அந்த அரேல ஃப்ரூட்ஸ்னு நேம் கொடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸாக இருக்க போகுது, ஃப்ரூட்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ ஒரு ஃப்ரூட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பிரிக்கிறேன். பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ இதில் இருக்க எல்லா ஃப்ரூட்டையும் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஆப்பிள், பனானா அண்ட் ஆரஞ்ச் யூ கேன் ஏபிள் டு பிரிண்ட். அவ்வளோதான், சிம்பிள். இங்கே ஃப்ரூட்டுன்னு நான் கொடுக்குறேன், இது கீ இல்லையா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நான் ஃப்ரூட்டுன்னு கொடுக்க சொல்ல இட்ஸ் இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸ்னு கொடுக்கலாம் அந்த இடத்துக்கிட்ட. வேணும்னா லெட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு கூட கொடுத்துக்கோம். ஈஸி. ஃப்ரூட்ஸ்ன்றது என்னது? வேரியபிள். இண்டெக்ஸ்ன்றது என்னது? ஆப்வியஸாக உள்ளே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் இல்லையா? லெட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லெட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கார் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துக்கு கன்சோல் டாட் இண்டெக்ஸ். ஓகே, கூல், ரைட்? இண்டெக்ஸ்ன்ற மட்டும் நல்லா தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் இல்லையா? நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன், இது ஈஸியாக புரியும். இந்த இடத்துக்கிட்ட ஃபார் லுக், ஃபார் இன் லுக், ஃபார் ஆஃப் லுக். ஃபார் இன் லுக் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்க்கு, ஃபார் ஆஃப் லுக் கண்டிப்பாக அரேக்கு. தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபார் ஈச் லுக். என்ன ப்ரோ ஃபார் ஈச் லுக்னா, இந்த இடத்துல ஃபார்வேர்டு எங்கே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெத்தட், இட்ஸ் அ லூப் தான். ஐட்ரேஷன் தான் பண்ண போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. ஸோ இங்கே இருக்க ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ண போகுது. அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகுது. எக்ஸாக்டாக அதே அவுட்புட் தான், எந்த ஒரு பிஹேவியர் கிடையாது. ஆனால் இதை மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். ஏன் ப்ரோ மெத்தட்ஸ்னு சொல்கிறேன்? இந்த ஃபார் ஈச் லூப் இஸ் அ மெத்தட் அவைலபிள் ஃபார் அரே. அப்போ அரேக்கு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோமா? 12 மெத்தட்ஸ் மேலே பார்த்தோமா? இங்கே அதில் ஒரு மெத்தட் தான் இந்த ஃபார் ஈச். ஓகே, தென் ஃபார் ஈச் என்ன பண்ண போகுது? ஈச், ஃபார் ஈச் ஒன்று ஒன்றா எடுத்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃப்ரூட்ஸ் இது என்னது? இங்கே இருக்கக்கூடிய அரே. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். ஃபார் ஈச் டாட், டாட் ஆப்ரேட்டர் எதுக்காக? ஆக்சஸ் ஆப்ரேட்டர், உள்ளே இருக்க டேட்டாவை. ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு வி ஆர் டெரைவிங் ஏரோ ஃபங்க்ஷன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக ஃபங்க்ஷனை பார்க்குறீங்க கண்ணில். என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது இது கொஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஏன் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ ஒரு ஃப்ரூட்டாக எடுத்து, இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க ஒரு ஃப்ரூட்டாக எடுத்து அதை கன்சோல் பண்ண போகுது. ஓகேவா? இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட். இது வந்து இட்ஸ் அ கண்டிஷன். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஃப்ரூட்டையும் தனித்தனியாக எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பிளாக் ஆஃப் கோடில் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா, அந்த இடத்துல ஃப்ரூட் இருந்ததுன்னா ஃப்ரூட் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃப்ரூட் இருக்குமா? ஆப்பிள்னு, ஆப்பிள் இருந்ததால் இந்த இடத்துல ஆப்பிள் பிரிண்ட் ஆச்சு. பனானா இருந்ததால் இந்த இடத்துல பனானா பிரிண்ட் ஆச்சு. ஆரஞ்சு இருந்ததால் இந்த இடத்துல ஆரஞ்சு பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்றதால இந்த லூப் முடிவடையுது. ஓகேவா? இட்ஸ் ஈஸி. நாளைக்கு ஓகே என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டவுன் மேனிப்புலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம எடுக்க தான் போகிறோம். அப்போ உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா மேலே இருக்கிறது அதே தான் நம்ம கீழே யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் மெத்தட் மூலயமா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் எக்ஸாக்ட் 100% அவுட்புட் வி கேன் ஏபிள் டு அச்சீவ் by for each also. For each and for off both are giving similar output. Okay, keep it in mind. Practice for in, for off, for each. Okay, for in and it is used to iterate over the object. For off and it is used to iterate over the என்னது அரே. சொல்லுங்க, for each எதுக்காக? அதுவும் அரே தான். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இதை நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னை பின் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாப்பிக்கில் டவுன் மேனிப்புலேஷன்ஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவரிவன்.